பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. எரேமியா 12வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: நீ காலாட்களோடு ஓடும்போதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய் என்பதாக. தற்போதைய சூழ்நிலைகள் எதிர்கால சவால்களை எதிர்கொள்ள ஆயத்தப்படுத்தும். கரண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் வில் ப்ரிப்பேர் அஸ் டு ஃபேஸ் ஃபியூச்சர் சேலஞ்சஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் கேட்ட கேள்விகளாய் மேற்குறிப்பிடப்பட்ட வசனம் காணப்படுகிறது. எரேமியா ஆனதோத் ஊரை சார்ந்தவன். பென்யமின் தேசத்தில் உள்ள ஆனதோத் ஊரில் இருந்த ஆசாரியர்களில் ஒருவனாகிய இல்கியாவின் குமாரன் எரேமியாவினுடைய வசனங்கள் என்று எரேமியா 1:1 கூறுகிறது. அவனுடைய ஊரை சேர்ந்தவர்களை அவனை கொல்லும்படிக்கு முயற்சி செய்தார்கள். நீ எங்கள் கையினாலே சாகாதபடிக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள் என்று எரேமியா 11:21 கூறுகிறது. தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்று இயேசு சொன்ன வார்த்தை எரேமியாவிற்கும் பொருந்துகிறதாய் காணப்பட்டது. ஆகையால் எரேமியா ஆண்டவரை பார்த்து பல கேள்விகளை கேட்டான். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறதென்ன? துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறது என்ன? நீர் அவர்களை நாட்டுகிறீர், வேர் பற்றி கனி கொடுக்கிறார்கள் என்று எரேமியா புலம்புகிறவனாய் காணப்பட்டான். அதற்கு ஆண்டவர் அவனை பார்த்து, நீ இப்போது காலாட்களோடு மெதுவாய் ஓடுகிறாய், சமாதானமுள்ள தேசத்தில் காணப்படுகிறாய். இந்நாட்களிலேயே நீ இளைத்து போனவனாய் அடைக்கலம் தேடுகிறவனாய் காணப்பட்டால் இனி வருகிற நாட்களில் சம்பவிக்கப் போகிற பாடுகளையும் சோதனைகளையும் எப்படி எதிர்கொள்ளப் போகிறாய்? குதிரைகளோடு எப்படி ஓடப்போகிறாய்? யோர்தானை போல பாடுகள் பிரவாகித்து வரும்போது என்ன செய்ய போகிறாய் என்று ஆண்டவர் கேட்டார். பஸ்கூர் அடித்து எரேமியாவை காவலறையிலே போடப் போகிறான். கயிறுகளினால் கட்டி அமலேக்கின் குமாரனாகிய மல்கியாவினுடைய தண்ணீர் இல்லாமல் உளையாயிருக்கிற துறவிலை போடப் போகிறார்கள். நீ பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்று ஜனங்கள் தூற்றப் போகிறார்கள். இப்படிப்பட்ட பலவிதமான பாடுகள் வரும்போது என்ன செய்வாய் என்று ஆண்டவர் கேட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இனி வருகிற நாட்கள் யுத்தங்களின் செய்திகளையும் இன்னும் அதிகமாய் கேள்விப்படுகிற நாட்களாய் காணப்படும். ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் இன்னும் அதிகமாய் எழும்புவார்கள். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் ஏற்படும். இவையெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று இயேசு கூறினார். அநேகர் இடரல் அடைந்து ஒருவரையொருவர் காட்டி கொடுத்து ஒருவரையொருவர் பகைப்பார்கள். அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாகும் என்று ஆண்டவர் எச்சரித்தார். ஆகையால் இப்போது கொஞ்சம் சமாதானம் இருக்கிற நாட்களில் ஆண்டவரை அதிகமாய் தேடுங்கள், அவருடைய பாதத்தில் அமருங்கள், அவர் சமூகத்தை வாஞ்சியுங்கள். ஆராதனைகளிலும் ஜெப கூட்டங்களிலும் ஓடி சென்று கலந்து கொள்ளுங்கள். அப்போது இனி வருகிற கடினமான நாட்களில் கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் ஊழியங்களோடும் இருந்து உங்களை ஜெயமாய் நடத்துவார். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இப்போது கொஞ்சம் சமாதானம் இருக்கிற இந்த நாட்களில் நாங்கள் இன்னும் அதிகமாய் உம்மை நேசித்து உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய சமூகத்தையும் உம்முடைய பிரசன்னத்தையும் அதிகமாய் வாஞ்சிக்க கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இனி வருகிற நாட்கள் கடினமான நாட்கள் என்பதை உணர்ந்து கொள்ள உணர்வுள்ள இருதயத்தை தருவீராக. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். கலக்கங்களும் திகில்களும் பயங்களும் எங்கும் சூழ்ந்திருக்கிற இந்த நாட்களில் உம்முடைய பிள்ளைகள் உம்மை சார்ந்து இன்னும் ஜெயமாய் ஜீவிக்க கர்த்ததாமே கிருபைகளை கொடுப்பீராக. இன்றைய தினம் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.